இது நிலக்கடலை, வேர்க்கடலை, கடலக்காயின்னு எங்கள் ஏரியாவில் சொல்லுவோம். இது 200 கிலோ வாங்கினோம். 200 கிலோவை எதுக்கு பயன்படுத்துகிறோன்னு நான் சொல்கிறேன். வெயிலில் உலர்த்தி இதை நாங்கள் கடைசியாக ஒரு மதிப்பு கூட்டு செஞ்சு நாம் வீட்டு தேவைக்கு பயன்படுத்த போகிறோம். இதனால் நமக்கு செலவுகள் மிச்சமாகுது. இதில் மொத்தம் 200 கிலோ இருக்குது. 200 கிலோவை காய வச்சா எத்தனை கிலோ வரும்ன்ட்டு உங்கள்கிட்ட கடைசியாக சொல்ல போகிறேன். பார்ப்போம் இது எத்தனை கிலோ வருதுன்னு காய வைக்கும்போது பார்த்தா தெரியும். எப்படி இருந்தாலும் ஒரு 2 நாள் ஆகிடுன்னு நினைக்கிறேன் காயறதுக்கு. காஞ்சதும் எத்தனை கிலோ வருதுன்னு உங்கள்கிட்ட தெரிவிக்கிறேன் மக்களே. பாய். 200 கிலோ வாங்கினதில் 120 கிலோ காய் வந்துச்சு. அந்த 120 கிலோவை மிஷினில் விட்டு அடிக்கும்போது இப்போ நம்மளுக்கு எத்தனை கிலோ வரும்னு ஒரு அப்ராக்சிமேட்டாக உள்ள போனால் ஒரு 75 கிலோ வரும் நம்பிக்கை இருக்குது. அதேமாதிரி 75 கிலோ வந்துருச்சு. உடைக்கும்போது மிஷின் சவுண்ட் பயங்கரமாக இருந்துச்சு. அதனால தான் என்னோடய பேக்ரவுண்ட் சவுண்ட் போடல. இதில் பருப்பு, நல்ல பருப்பு, எல்லா பருப்பும் மொத்தமாக தான் போட போகிறோம். இது விதைக்கு யூஸ் பண்ண பாரு இருந்துச்சுன்னா அந்த பொட்டு பருப்புன்னு தனியாக இருக்கும். அதை நம்ம எண்ணெய் யூஸ் பண்ண மாட்டோம். இதை எல்லாத்தையும் போட்டு ஒன்றா அரைச்சி எண்ணெய் எடுக்க போகிறோம். இதில் புண்ணாக்கு, எண்ணெய் மொத்தம் எவ்வளோ வந்துருக்குன்னு சொல்ல போகிறேன். புண்ணாக்கு ஒரு 45 கிலோ வந்திருக்கு, உங்களுக்கே தெரியும். எண்ணெய் ஒரு மொத்தமான எண்ணெய் 3 லிட்டர் நல்ல ஆரோக்கியமான எண்ணெயே கிடச்சிருக்கு. கடையில் எவ்வளோ இருக்குதுன்னு எண்ணெய் எடுத்துகிட்ருக்கோம். செலவுகள் அதிகமாக இருந்தாலும் இது மாதிரி எண்ணெய் எடுத்து பயன்படுத்துறது இது போல் நீங்களும் பயன்படுத்தி நன்மையாக இருக்குது. உங்களுக்கு தேவையான எண்ணெயை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.